மணிகண்டன், இந்த வாரம் நாடு மக்களும் பகுதியில் நம்ம இந்த நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிரியா, நாம இந்த வாரம் பார்க்க போகிற நாடு ஒரு தென் அமெரிக்க நாடு. இந்த நாட்டோட பேர் உருகுவே. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் தான். இந்த நாடு ஐரோப்பிய குடியேற்றங்களால் நிறைஞ்சது. அதாவது முதல்ல அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நிறைய மக்கள் போய் அங்கே குடியேறினாங்க. இந்த நாட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரியா, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு உருகுவே. இந்த நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினாங்கிற மிக முக்கியமான நாடு, மற்றொரு மிக முக்கியமான நாடு பிரேசில். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் இந்த உருகுவே அப்படிங்கிற நாடு. இந்த உருகுவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இதுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த நாட்டோட தலைநகரம் மாண்டிவீடியோ. நிச்சயமா மணிகண்டன், உருகுவே தென் அமெரிக்காவுடைய இரண்டாவது சிறிய நாடு அப்படிங்கிற தகவல் கூட உண்டு. உருகுவே நாடு பற்றிய மேலும் பல தகவல்களை இப்போ ஒரு தொகுப்பா பார்க்கலாம். உருகுவே தென் அமெரிக்க பிராந்தியத்தில் உள்ள இரண்டாவது மிகச்சிறிய நாடு. ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த உருகுவே 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரேசிலின் கட்டுப்பாட்டில் வந்தது. பின்னர் நடந்த விடுதலை போராட்டத்தின் பயனாக 1828ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக ஆனது. 1,76,215 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட உருகுவேயின் மக்கள் தொகை 34 லட்சம். மொத்த மக்கள் தொகையில் 95.4% பேர் ஐரோப்பிய வம்சாவளியினர், 3.4% பேர் ஆப்பிரிக்க இனத்தவர். மதத்தின் அடிப்படையில் பார்த்தால் இங்குள்ள மக்களில் 47.1% பேர் ரோமன் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகின்றனர். 11.1% பேர் இன்ன பிற கிறிஸ்துவ பிரிவுகளைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். 23.2% பேர் எந்த மதப்பிரிவையும் சேராதவர்களாகவும் 17.2% பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் உள்ளனர். ஸ்பானிஷ் மொழியே ஆட்சி மொழியாக உள்ளது. உருகுவேயில் சட்ட ரீதியான குடியரசு ஆட்சி முறை பின்பற்றப்படுகிறது. அதிபரே நாட்டில் அதிகாரம் மிக்கவர். இங்குள்ள நாடாளுமன்றம் இரு அவைகளை கொண்டதாக விளங்குகிறது. தனித்து இயங்கும் நீதித்துறையையும் கொண்டுள்ளது உருகுவே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகில் 77வது இடத்தில் உள்ளது உருகுவே. இங்கு சராசரியாக ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாயாக உள்ளது. நாட்டின் வருமானத்தில் விவசாயமே முக்கிய பங்காற்றுகிறது. இந்நாட்டின் நாணயம் உருகுவே பெசோ. ஒரு உருகுவே பெசோ என்பது 2.96 இந்திய ரூபாய்க்கு சமம். அண்டை நாடுகளான அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் உடன் வர்த்தக ரீதியான உறவுகளை கொண்டுள்ள உருகுவே அமெரிக்காவுடன் பல்வேறு தரப்பிலும் நல்ல உறவுகளை கொண்டுள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்ட 7வது தென் அமெரிக்க நாடு உருகுவே. மணிகண்டன், இப்போ தென் அமெரிக்கா அப்படின்னாலே ஃபுட்பால் நிச்சயமா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னே ஆயிடுச்சு. எப்படி பிரேசில்லையும் அர்ஜென்டினாலையும் ஃபுட்பால் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதே மாதிரி உருகுவேக்கும் ஒரு வலிமையான ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு. இதுவரைக்கும் 2 தடவை அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. உருகுவே எந்த அளவுக்கு ஃபுட்பால் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு அங்க பார்க்கப்படுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலை போல உருகுவே நாடும் கால்பந்து விளையாட்டுக்கு பெயர் பெற்றது. 2 முறை கால்பந்து உலகக்கோப்பையை வென்ற பெருமை பெற்றிருக்கும் நாடுகளில் உருகுவேவும் ஒன்று. சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு கால்பந்து போட்டிகளிலும் உருகுவே அணி கோப்பையை வென்றுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் உருகுவேவுக்கு பயணம் மேற்கொண்ட ஆங்கிலேய மாலுமிகள் மற்றும் ஊழியர்களால் அந்நாட்டு மக்களுக்கு கால்பந்து விளையாட்டு அறிமுகமானது. கடந்த 1924 மற்றும் 1928ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளது உருகுவே நாட்டு கால்பந்து அணி. அதேபோல ஒலிம்பிக் போட்டிகளுக்கு சென்ற முதல் தென் அமெரிக்க நாடும் உருகுவேதான். கடந்த 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்ற சிறப்பு உருகுவேவுக்கு உண்டு. உருகுவேயோடைய கால்பந்து அணி பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதற்கு முன்னாடி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மிக மோசமான கோர விபத்து நடந்துச்சு. அதில் அந்த நாட்டுடைய ரக்பி அணி பாதிக்கப்பட்டாங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு விமான விபத்தில் இந்த ரக்பி அணி போன விமானமானது ஆண்டிஸ் மலைத்தொடர்களில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விமான விபத்தில் சிக்கினவங்களில் பலர் ஒரு 72 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் தான் வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு
மனிதர்கள் உயிருடன் மீட்கப்பட்ட ஒரு விபத்தாக கருதப்படுகிறது. 1972 ஆண்டு உருகுவே நாட்டில் நிகழ்ந்த விமான விபத்து இன்றளவும் நினைவு கூறப்படுவதற்கு முக்கியமான காரணம் அது கொடிய விபத்து என்பதற்காக அல்ல, விபத்தில் சிக்கியவர்கள் 72 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டார்கள் என்பதற்காகத்தான். 45 பேருடன் பயணித்த உருகுவே விமானப்படை விமானம் தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைத்தொடரின் மீது பயணிக்கும் போது விபத்திற்குள்ளானது. அதில் ரக்பி விளையாட்டு அணி, நண்பர்கள், உறவினர்கள், நிர்வாகிகள் என பலர் இருந்தனர். ஒரு சிலர் விபத்தில் இறந்தனர். இன்னும் சிலர் குளிரினாலும் காயங்களினாலும் உயிரிழந்தனர். பல இன்னல்களை கடந்து 29 பேர் உயிர் பிழைத்த போதும் பனிப்பாறையில் சிக்கி 8 பேர் இறந்தனர். மீதமிருந்த 16 பேர் 11,800 அடி உயரத்தில் உணவின்றி கடும் குளிரில் தவித்தனர். சிலி, அர்ஜென்டினா, உருகுவே நாடுகளைச் சேர்ந்த மீட்பு படையினர் விபத்துக்குள்ளான விமானத்தை தேடினர். 11 நாட்களுக்கு பிறகு தேடும் பணி கைவிடப்பட்டது. யாரும் உதவிக்கு வர வாய்ப்பில்லை என்ற நிலை ஏற்பட்டிருந்த நேரத்தில் உயிர் பிழைத்திருந்த 16 பேரில் 2 ஆண்டிஸ் மலையின் ஆபத்தான பகுதிகளை கடந்து வந்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதன் பிறகுதான் அவர்கள் உயிரோடு இருப்பது அதிகாரிகளுக்கு தெரிந்தது. விபத்து நடந்து 72 நாட்களுக்கு பிறகு இவர்கள் மீட்கப்பட்டனர். மணிகண்டன், இப்போ நம்ம உருகுவே பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உருகுவே பற்றி நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நபர் உருகுவே உடைய பிரசிடென்ட் ஜோஸ் முஜேகா. இவர் தான் உலகத்திலேயே மிக ஏழ்மையான ஒரு அதிபர் அப்படின்னும், அவர் தன்னுடைய சம்பளத்தில் 90% ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தானம் செஞ்சுட்டு குடிசையில் வசிக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. மிக பழைய கார், ஒரு டிராக்டர், 2 நாய்கள், சில கோழிகள், புதர்களுக்கு நடுவே கூடாரம் போன்ற ஒரு வீடு. இது ஏதோ ஒரு பின்தங்கிய நாட்டு ஏழையின் வசிப்பிடம் என்று நினைத்துவிட வேண்டாம். ஒரு நாட்டு அதிபரின் மாளிகையே இதுதான். தென் அமெரிக்க நாடான உருகுவேவின் அதிபர் ஜோஸ் முஜேகா இங்குதான் வாழ்ந்து வருகிறார். அரசு வழங்கிய அதிபர் மாளிகையும் அங்குள்ள பணியாளர்களும் தமக்கு தேவையில்லை என கூறியவர் இவர். 2010ஆம் ஆண்டிலிருந்து உருகுவே நாட்டு அதிபராக இருக்கும் ஜோஸ் முஜேகா தனது $12,000 வருமானத்தில் 90% ஏழை மக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் தானமாக வழங்குகிறார். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஜோஸ் முஜேகா கியூபா புரட்சியின் போது ஆயுதப்படையில் பணியாற்றி அரசியல் கைதியாக இருந்திருக்கிறார். 2 ஆண்டுகள் ஒரு கிணற்றின் அடியில் சிறை வைக்கப்பட்டிருந்த இவர் 6 முறை காவல்துறையின் துப்பாக்கிச் சூடு, ராணுவ சிறையில் 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என இவர் கடந்து வந்த இன்னல்கள் ஏராளம். கொரில்லா படை வீரராக இருந்து அதிபராக பதவியேற்ற முதல் நபர் இவர்தான். ஊரக மற்றும் எளிய மக்கள் மத்தியில் இவர் பேசும் தொனியே மிகவும் பிரபலம் என்றாலும் இவரது வித்தியாசமான அரசியல் அணுகுமுறை அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்தவும் தவறுவதில்லை. சொகுசான வாழ்க்கைக்காக அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுபவர்கள்தான் ஏழைகள், தாம் அல்ல என்று தம் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கிறார் இந்த வித்தியாசமான அதிபர்.